ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். சாரிங்க, கொஞ்சம் பொங்கல் பிஸியில் வந்துட்டு என்னால் வீடியோவே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோ எதுக்காக போட்டிங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க இல்லையா? எதுக்காக போட்டேன் அப்படின்னா, அந்த டைமுக்கு அதை போடும்போது எனக்கு மானிட்டைஸ் ஆகலை மீன்ஸ் அந்த வீடியோக்கு எனக்கு வந்துட்டு மானிட்டைஸ் ஆகலை. அந்த வீடியோ காப்பிரைட்டில் போயிடுச்சு. அதனால சரி, ஃப்ரீயாக இருக்கிற டேஸில் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய வீடியோஸே இருக்குது. சிலதை அதை மட்டும் போடலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு 5 மணி நேரம் ஆயிடுது இல்லையா ஒரு வீடியோவை ரெடி பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு. எதுக்காக அப்படி வேஸ்ட்டாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் அந்த வீடியோ 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். சாரி, இனிமேல் பண்ண மாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் பொங்கல் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எல்லாம் நல்லபடியாக போச்சா? நானும் இங்கே ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஆக்சுவலாக இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது. இல்லைங்க, ஹீரோக்கும் கல்யாணம் ஆகலை. ஹீரோ கல்யாணம் பண்ணது ஹீரோயினோட அக்காவை. ஆனால் அக்காக்காரி என்ன பண்ணுறான்னா, ஏதோ சில ரீசன்னால ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் தங்கச்சிக்காரியை அனுப்பிடுறா. ஆனால் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சது என்னவோ தங்கச்சிக்காரியை தான். அதுக்கப்புறமா இவன் கண்டுபிடிச்சானா யார் கூட ஒன்று சேர்ந்தான் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே அந்த இடத்துல ஹை பட்டன் தெரியும். அந்த ஹை பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ சஜஷன் ஆகும். ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க 2 பேருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருக்காங்க. அப்போ ஹீரோ, எதுக்காக நீ இந்த அளவுக்கு பயப்படுற? இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான், பயப்படாத அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா, அடே நான் உன் பொண்டாட்டி இல்லடா அப்படின்னு யோசிக்கிறா. ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வந்து சாங் லீலி. 3 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவளோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலனா ஃப்ராட் கேஸில் அவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒழுங்காக டேக்ஸ் மணி பே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட காசை வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க அம்மாவையும் இவளோட ட்வின் சிஸ்டரையும் காட்டுறாங்க. ஆல்ரெடி ட்வின்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. இவளோட பேர் வந்து சாங் வேன். நம்ம ஹீரோயினால வாய் பேச முடியாது. பட் அக்கா வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவள் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கா. ஹீரோயினால மட்டும்தான் வாய் பேச முடியாது. இவங்க அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலயே பிரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் பசங்க 2 பேருக்கும் 5 வயசு இருக்கும் போது. அப்போ வேன் அவங்க அம்மாவும் லீலியா அவங்க அப்பாவும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பத்திரிக்கை வைக்கிறாங்க அவங்க அம்மா. சரி, கல்யாணத்துக்கு தான் கூப்பிட வந்திருக்காங்களாங்காட்டியும் அப்படின்னு ஹீரோயினும் நினச்சிக்கிறா. அப்போ அம்மாக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த கல்யாணமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்காக தான் நடக்குது. அதாவது என்னோட செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் ஹீரோக்கும் வந்து பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் இருக்குது. அதனால தான் வேன் அவனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதனால எங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். பட் சின்னதாக ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறா அம்மாக்காரி. அப்படி என்ன சிக்கல் அப்படின்னு கேட்கும் போது, ஆக்சுவலாக இவ வேன் என்ன பண்ணிட்டானா, எக்கச்சக்கமாக பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஊரை சுற்றிட்டா. அதனால அவள் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டில் அவன் கூட இருந்தான்னா கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவான். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மட்டும் நீ அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி லீலி கிட்ட அவங்க அம்மாக்காரி சொல்கிறா. இவளுக்கா ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ அம்மாக்காரி என்ன சொல்கிறான்னா, இதை பாரு, எனக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கு. அதை வச்சு உங்கள் அப்பாவை எப்படியாவது நான் வெளியில் கொண்டு வரதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ எனக்கு இதை மட்டும் பண்ணு, அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கும் இப்போ அப்பாவை காப்பாற்றி ஆகணும். அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவுக்குமே வந்து 2வது கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. ஒரு பொண்ணோட தான் அவரும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஹீரோயினால பேச முடியாது இல்லையா, அதனால சைக்கிள்லேயே அவங்க அம்மாவை எக்கச்சக்கமாக கெட்ட வார்த்தை போட்டு திட்டிகிட்டு இருக்கா. 5 வயசு இருக்கும் போது பெத்த பொண்ணையும் புருஷனையும் விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்ட. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்க. இப்போ கூட நீ வந்து என்கிட்ட என்ன கேட்குற பத்தியா? இதெல்லாம் உனக்கு கேவலமா இல்லையா அப்படி இப்படின்னு திட்டும் போது, கேவலப்பட்டாலாம் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறி பெரிய இடத்துலலாம் போய் உட்கார முடியாதுமா, நீயும் இதை கற்றுக்க, உங்கள் அப்பாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரி நக்கல் அடிக்கிறா. ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லை, சரின்னு ஒத்துக்கிறா. மறுபடியும் ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. ஹீரோக்கும் இங்கே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவளால் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது இல்லையா. இவனும்
பேசு பேசுன்னு சொல்றான். அவ சைலண்டாவே இருக்கா. ஸோ வெக்கப்படுறாலாம் கட்டியும் நினைச்சுக்கிறான் இவன். மறுநாள் காலையில ஹீரோ வந்து எழுந்துக்கிறான். பக்கத்துல ஹீரோயின் நல்லா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. எங்கடா வந்துட்டு நம்ம கண்ணை திறந்துட்டா மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோ ரூமை விட்டு போகிறப்ப பார்த்தா இவளுக்கு கால் வருது. வேற யாரும் இல்ல, அக்காக்காரி தான் கால் பண்றா. சீக்கிரமா வந்துட்டு கீழே வா, நான் மேல போகணும், நான் கார்ல இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லீலிய கூப்பிடுறா. ஹீரோயினும் லேஸ் பட்டவில்லை, செம குசும்புக்காரி தான் போல. அவ என்ன சொல்றேன்னா, ஐயோ நைட்டெல்லாம் அவன் தொல்லை தாங்கல, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரிய வெறுப்பேத்துற மாதிரி பேசுறா. அவளுக்கு செம்ம கடுப்பாயி கார்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோயின் கிளம்பி வந்துடுறா. ஏன்னா ஹீரோ மேல அவளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை, எப்படியாவது அப்பாவை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கீழே வந்த உடனே ஹீரோயின் போட்டு இந்த நைட் ட்ரெஸ்ஸை கட்டி அவ கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா இவளோட காலில் வந்துட்டு அவன் ஒரு கொலுசு மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்கான். போட்டது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு லாக் மாதிரி இருக்கும் போல. அந்த லாக்கை போட்டுட்டு சாவியை அவன் கிட்டேயே வச்சுக்கிட்டான். உனக்கு பூட்டு போட்டு வைக்கிறேன் அப்படின்லாம் நீ நினைச்சிடாத, இது ஒரு சாங்கியம், இது கொஞ்ச நாளுக்கு உன்னோட காலில் தான் இருக்கணும், இது என்னோட வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்ப இதை எப்படி கழட்டி அவகிட்ட கொடுக்கறது அப்படின்றது தான் இப்ப பெரிய குறையாவே இருக்கு. இந்த பேண்ட்மேன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சீக்கிரம் கழட்டு எப்படியாவது கழட்டி கொடு, இல்லைன்னா என்ன ஆகுறது. அது மட்டும் இல்லாம இது பார்க்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, உன் காலில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இது என்னோடது அப்படின்னு அவ காலில் பிடிச்சி இழுக்கிறாளா. அவளுக்கு காயமே ஆயிடுது. ஆனா அது கழண்டு வரல. அப்புறம் தான் ஹீரோயின் திட்டுறா, பைத்தியமே, அந்த சாவியை அவன் அங்கதான் எங்கேயோ ட்ரால வச்சிருக்கான், எப்படியாவது அந்த சாவியை எடுத்து கொடு நீ போயிட்டு, அதுக்கப்புறம் நான் இதை கழட்டி உன் கையிலே கொடுத்துட்றேன், எனக்கு இது தேவையே கிடையாது, எனக்கு எங்க அப்பாவை காப்பாத்தினா போதுமானது அப்படின்னு சொல்றா. இந்த ராசி கல்லாது இதெல்லாம் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல்லெல்லாம் வந்துட்டு எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு சாதா பாறாங்கல் மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லை உடைச்சி பார்த்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஷைன் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஒன்று அதோட கலருக்கே வரும். வைரத்தை கூட சொல்லுவாங்களே கருப்பாக தான் இருக்கும், அதை தீட்டினா மட்டும்தான் வந்து ஷைனிங் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கல்லை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹீரோயினோட வேலை. எது அதிகப்படியான வேல்யூவான கல், எதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லிடுவா. நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு கீழே தான் இந்த ஏழை நடக்குது. நம்ம ஹீரோவோட மேனேஜரும் 2 பேரும் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வராங்க. பட் ஹீரோயின் இங்கே வரா அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. ஏழைலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்போ தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டை இப்போ நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவரோட பேர் வந்து கில். இவர் வந்துட்டு ஒரு லாயரா இருக்காரு. ஏனடா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, எப்படி போகுது லைஃப் அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவும் பேசாம சைலண்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட மேனேஜர் வேகமா அந்த இடத்துக்கு வரான். சார் உங்க ஒய்ஃப் இங்க வந்திருக்காங்க சார், ஏழை நடக்கிற இடத்துக்கு, என்னன்னு தெரியல, உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா கில் மட்டும் வந்துட்டு ஏலத்துக்கு வரான். எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்னன்னு தெரியல, அவ என்கிட்ட எதுவும் சொல்லலை, அவளாவே இங்கே வந்திருக்கானா பர்சனல் ரீசனுக்காக இருக்கும், நீ போய் அவளுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் கில்ல மட்டும் அனுப்பி வச்சிருக்கான் ஹீரோ. சும்மா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அப்படியே பேசி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2 பேரும் பேசும்போது அப்போ ஹீரோயின் வந்து அவளோட பேரு சாங் லீலி அப்படின்னு சொல்றா. சாங் வேன் கூட தானே ஹீரோக்கு கல்யாணம் ஆச்சு, இது என்ன புதுசா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவ பேசாம டைப் பண்ணி காட்டுறாளே அப்படின்னு இவனுக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த போற ஃப்ளோலயே நம்மளும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சைலண்டா இருக்கான். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு கல்லை காட்டுறாங்க. அந்த கல்லுக்கு ஹீரோயின் அதிகமான மதிப்பு கொடுக்குறா. ஆனா எல்லாரும் வந்து ஹீரோயின்னு இவளுக்கு எதுவுமே தெரியல, இந்த கல் ஒரு வேஸ்ட் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அட போங்க யசோதா, நான் சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. கில்லும் பின்னாடியே கிளம்புறான். அப்ப ஹான்னு ஒருத்தன் வந்துட்டு, நீ எதை வச்ச அந்த கல்லு இந்த அளவு மதிப்பு பெறும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயின் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு டைப் பண்ணி காட்டுறா. அது எப்படி நீ வந்துட்டு இந்த அளவுக்கு பேசிட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றான். கண்டிப்பா நீ அதை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இந்த என்னடா பிரச்சனை நடக்குது, நம்ம பொண்டாட்டியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கா ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்னு பக்குன்னு ஆயிடுது. அப்படியே சைலண்டா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும்டா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, எங்கம்மா போற நீ, இங்க நில்லு, அவன் உன்னையே இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறான், ஒருவேளை உனக்கு அதை பத்திலாம் தெரியும், நாலேஜ் இருக்கு அப்படின்னா அதை நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. என் பொண்டாட்டிக்காக என்னோட சொந்த செலவுலயே அதை வாங்கி நான் கட் பண்ணி காட்டுறேன், அப்போ ஒத்துப்பீங்கல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான்.
ஆனால் அதுக்குள்ளேயே ஹீரோ மும்மரமா இவங்க கிட்ட பேசி சவால் விட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அடியே வேன் சீக்கிரமா கிளம்பி இங்கே வாடி, நான் உன் புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பும் போது அவள் வேன் டென்ஷன் ஆகுறா. இப்போதான் நிம்மதியாக படுத்தது, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இவ என்ன பிரச்சனையை பண்ணாலும் சக்காலத்தி அப்படின்ட்டு கோவமா அங்கேருந்து கிளம்புறா. அவசரத்தில் போகிறவ என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட பாட்டியை ஒரு இடிச்சு தள்ளிட்டு போறா. அவங்க பதறி போயிடுறாங்க. ஏமா பார்த்து போக மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அடியே வேலைக்கார கேள்வி, என்னையே வந்து பார்த்து போக மாட்டியா, அப்படி போக மாட்டியா இப்படி போக மாட்டியான்னு சீனை போடுறியா, மரியாதையா ஒழுங்கா ஓரம் போய் உட்காருடி, நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன் அப்படின்னா உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு கோவமா திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவங்களுக்கு பயங்கரமா மனசு கஷ்டமாயிடுது. இப்பதான் கில் என்ன பண்றான்னா, டேய் எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஏன் உன் பொண்டாட்டியால பேச முடியாதா, நல்லா பேசுவாங்க தானே, அவங்க ஏன் பேசாம நான் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது பேச முடியாது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ செம ஷாக்கில் இருக்கான். அவனுக்கு கொஞ்சமும் ஒன்றுமே புரியல. இல்லதுக்கு உடனே என்ன சொல்கிறான்னா, இல்லைடா நம்ம எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டோன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு வேற யாரோ, அவளால் பேச முடியாததுனால அவள் உன் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அவளால் சொல்ல முடியல நம்ம கிட்ட அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக பாட்டி கால் பண்ணிட்டு கேவலமாக கேட்குறாங்க இவனை, ஏண்டா இப்படி ஒரு பட்ட பொண்ணியாட கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, போச்சு நம்ம குடும்ப மானமே எல்லா இடத்துலையும் அழிய போகுது, அவ ரொம்ப மோசமானவ, திமிர் பிடிச்சவ, ராட்சசி, இறக்கி அப்படி இப்படின்னு கத்துறாங்க. என்னதான் பாட்டி ஆச்சு அப்படின்னும் போது இப்போதான் இப்படி நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, என்னது இப்போவா நடந்தது அப்படின்னு அவன் அழுத்தி கேட்குறான். என் பொண்டாட்டி இங்கே இந்த பில்டிங்கில் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேடு அப்படின்னு சொல்லி மேனேஜரையும் அவங்க ஆளுங்களையும் அனுப்புறாங்க. இவ அக்காக்காரி வர வரைக்கும் ஏதாவது ஒரு ரூம்ல ஒளியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். என்ன அப்படின்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோ வந்து ரோட்ல ஹீரோயினை பார்த்துருக்கான். அவனுக்கு அவளை அப்பயே ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கு. அதனால தான் வந்துட்டு இவ தான் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்கிட்டான். ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்க ரூமு கரெக்டாக ஹீரோ திறக்கலாம் அப்படின்னு போகும்போது டார்லிங் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யார் அப்படின்னு பார்த்தா அந்த வேன் தான் ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சிக்கிறா. ஆனால் இவ நடந்துக்கிற விதமே வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கு அவனுக்கு. டக்குனு கில் என்ன கேட்குறான்னா, உங்களால் பேசவே முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்காக இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரீங்க, எப்போ எப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ நம்ம நல்லா தான் சிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. என்னதான் இருந்தாலும் இப்போ நான் பெரிய வீட்டு மருமகளாயிட்டேன் இல்லையா, அதனால நான் வாய் திறந்தா ரொம்ப ஓவராக பேசிடுவேன்றதுக்காக நான் வந்து ஒரு தெரப்பி ஃபாலோ பண்ணுறேன். சில இடத்துக்கெல்லாம் போனால் நான் சரியாக பேசவே கூடாது, ஏன் சுத்தமாகவே பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு எதுவுமே பேசவே இல்லை. நான் வந்து எவ்வளோ அளவு சூப்பராக நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்கு. அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க ஹனி, எனக்கு ஒரு உமா கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. என்னடா இவ இப்படி பப்ளிக்ல இத்தனை பேர் நின்றுட்டு இருக்க இடத்துல இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். சுத்தி இருக்க எல்லாரும் ஹீரோவை பார்த்து சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு மானமே போகுது. நான் கண்ணை மூடிக்கிட்டேன், சீக்கிரமா இப்போ எங்க கொடுங்க, இல்லைன்னா நான் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு மான மரியாதைலாம் சுத்தமா போயிடுச்சு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, இது என்னோட ஆஃபீஸ், இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அவ கேட்குற மாதிரி இல்லை. உடனே மேனேஜரு என்னை காப்பாத்துறா, இவளை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மேனேஜர் நடுவில் வந்துடுறான். ஐயோ மேடம், இங்க ஆஃபீஸ்ல இவருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். தனியா வந்ததுக்கு அப்புறமா கில் விழுந்து சிரிச்சு ஹீரோவை செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு அப்படி இப்படிதான் இருக்கும், இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா என்ன, அவ கேட்ட மாதிரி ஒரு கிஸ்ஸை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். அது மட்டும் இல்லாம இதை பாடுறா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து கீழே பார்த்த பொண்ணு வேற, ஏன்னா அவளோட கேரக்டர் வேறையா இருந்தது, உன்னோட ஒய்ஃபோட கேரக்டர் வேறையா இருக்கு, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு வேறன்னு தான் தோணுது, அவன் மட்டும் என் முன்னாடி வந்தானா நான் இப்பயே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு வேற சொல்லிடுறான். முழுசா அது உண்மையா யார் என்ன ஏதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பேசுறது, அவனே உன்னை பொழந்துருவான் பார்த்துக்கோ அப்படின்னு கில்ல மிரட்டுறான். உடனே வந்துட்டு அவனோட ஒய்ஃபுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட சொல்றான். 2 பேருமே ஒன்னா கார்ல தான் இருக்காளுங்க. அந்த காலை அட்டன் பண்ண உடனே வேன் வந்து என்ன பேசுறான்னா,
அதுக்குள்ளேயே என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா, எல்லாரும் எதிர்க்க கிஸ் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் கொடுக்கலான்னு வந்துட்டியா அப்படி இப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சமாக வந்துட்டு அது டிஸ்டர்ப் ஆகுது. அப்படி கொஞ்சம் அவன்கிட்ட அவள் பேசுறது இருந்தாலும் ஆமாம் அவன் யாரோ நான் யாரோ, இதுக்கப்புறம் அவன் நம்ம பார்க்கவே போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிறா. ஐயோ கொஞ்சம் வாயமோடு, அதுக்காகலாம் நான் கால் பண்ணல. உனக்கு காலில் நான் ஒரு கொலுசு போட்டு விட்டேன் இல்லையா, அது இருக்கான்னு உன் காலை காட்டு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இப்போ எப்போ நம்ம காலை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறவ டக்குன்னு ஹீரோயினோட காலை காமிச்சிடுறா. காலையில இவ வந்துட்டு அந்த கொலுசை கட்டுறதுக்காக பொடிச்சு இழுத்துருப்பா இல்லையா, அதுல வந்துட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சு உன் காலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ஹீரோ எடுத்து என்ன சொல்றானா, இல்ல என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா, அதனால அது ஒத்துக்கல போல, அதனாலதான் அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. உடனே கில் என்ன பண்றான்னா நடுவில் போந்து எனக்கு ஒரு டவுட்டு, இந்த சாங் லீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காளே அவ யாரு அப்படின்னு கேட்கும் போது இவ கொஞ்சம் யோசித்துக்கிட்டே என்ன பண்ணிடுறான்னா என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே கில் என்ன சொல்கிறான்னா ஃபோனை கட் பண்ண உடனே அப்பாடா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எப்படியாவது வந்துட்டு சாங் லீலியை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு செமையாக ஆத்திரம் வருது. இது பாரு நானாக சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ணி தொலை அதை கம்பெனிரு அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சாவியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே ஹீரோயினும் வந்துட்டு அந்த கொலுசை கைட்டி இவகிட்ட கொடுத்துட்றா. வேன் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணி நம்மளோட கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அவனை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்காக சூப்பரா ரெடி ஆகிறதுக்காக செமையா ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் நடந்ததுன்னு சொல்லி பஞ்சாயத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு இவன் வீட்டுக்கு வரும்போதே பாட்டியையும் கூட்டிட்டு வரான். என்ன பண்ற உள்ள அப்படின்னும் போது நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீயே வந்து பாரு அப்படின்னு உள்ள இருந்து இவ குரல் கொடுக்குறா. எல்லாருமே ஒன்னாவே வந்து சேர்ந்து உள்ள வந்துடுறாங்க. அவ்வளோதான். இவ பாட்டியை பார்த்த உடனே இந்த வேலைக்கார கேள்வி எதுக்காக உள்ள வந்தா அப்படின்னு சொல்லி ஓவரா பேசிடுறா. பாத்தியாடா இந்த சிரிக்கி நம்ம வீட்டுக்கு ஒத்துக்கு போக மாட்டா அப்படின்னு நான் சொன்னேன்னு நீ கேட்டியா, என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா பத்தியா, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமும் மரியாதையே இல்லை, இவளுக்கு வெக்கமே இல்லை அப்படி இப்படின்னு ஏடா கூடமா அவங்களும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிய வருது ஹீரோவோட பாட்டி இவங்கன்னு. நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணா இருப்பேன்னு கண்டிப்பா சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோவே கத்திடுறான். ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல, எப்படியாவது இவனை உஷார் பண்ணணும்னு நினைச்சா இவனுக்கும் நமக்கும் ஒத்தே போக மாட்டேதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. இவன் இனிமே இந்த குடும்பத்துக்கு வேணாம், எப்படியாவது அத்தை விடு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பாட்டி கல்யாணம் ஆகி ஒரு நாள் தான் அது, தயவு செய்து சும்மா இரு பாட்டி அப்படின்னு அவன் சொல்றான். இவளுக்கு ஐயோ இந்த பொம்பளையால கண்டிப்பா நமக்கு வந்துட்டு டோஸ் நடந்துடும் போல இருக்கே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து இவன் நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு பூரா வைக்கப்பட்டவ இவ ஏன் இப்படி நடந்துக்கிறா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அம்மாக்காரிக்கு ஃபோன் பண்ணி புலம்புறா. அம்மா ஒரு நாள்லயே வந்துட்டு அவ மயக்கிட்டாமா என் புருஷனை, அவன் வந்து அவளையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதோட வேன் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கே மறுநாள் வந்துடுறா. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட ஆளுங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு வேனோட வீட்டுக்கு வரான். அதாவது வேனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் ட்வின்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, ஆனால் ட்வின்ஸோட ஃபோட்டோ இல்லையே, இங்கே ஒரே ஒருத்தி தானே இருக்கா ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தோணுது. இங்கே அதே நேரத்துக்கு நம்ம லீலி இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு இவங்க அம்மாவோட மேனேஜர் கூட்டிட்டு வந்துட்டு ரூமில் வந்து போட்டு அவளை அடைச்சி வச்சிடுறான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறமா வேன் அவங்க அம்மா அவங்க ரெண்டாவது அப்பா இவங்க எல்லாரும் இறங்கி வராங்க. வந்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா இவன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டான், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சி அவர் வழின்னு வழிஞ்சிக்கிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட. நீங்கள் என்னை உரிமையாக மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றீங்க, ஆனால் உங்களை நான் மாமனாரேன்னு கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு இன்னும் வந்து நம்பிக்கை வரல, சில விஷயம்லாம் நான் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் நான் நம்புவேன் அப்படின்னும் போது இவனுக்கு இது வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாது இல்லையா. அவன் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடி நடக்குதுங்கன்ற மாதிரி. என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா 3 கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 கல்லோட மதிப்பை இவ சொல்லணும், இது என்னென்ன கல் அதோட மதிப்பு என்ன அப்படின்றத சொன்னாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஐயோ இது எப்படா நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவ திருன்னு முழிக்கிறா. அன்னைக்கு ஏலத்துக்கு நீ வந்திருக்க, அது மட்டும் இல்லாம அங்க கல்லோட மதிப்பை வந்து சொல்லியிருக்க. நான் உன்னை பார்க்கும் போதும் நீ என்கிட்ட வந்துட்டு நீ வேன் தான் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு அப்புறமா வந்து எங்க போன அப்படின்றது தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த, இது எல்லாமே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, அதனால நான் உன்னை நம்பணும் அப்படின்னா இந்த கல்லுக்கு ஃபர்ஸ்ட் மதிப்பு போடு, அதுக்கப்புறமா நம்புறேன் அப்படின்னு சொல்றான்.
பாவம்ப்பா, சின்ன பொண்ணு இல்லையா, அவள் வந்து பயங்கர டயர்டில் இருக்கா. இப்போதான் கல்யாணம் அது இதுன்னு எல்லாம் முடிஞ்சது. அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கா. இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா அப்படின்னும் போது அவளை போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் இன்னைக்கு விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் மேலே போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம் அப்படின்னு போகிறாங்க. ஐயோ அம்மா மாட்டணும், இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னும் போது இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் யூகிச்சு வச்சிருந்தேன். அதனால தான் உன் தங்கச்சி பிடிச்சிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம வந்து அவளையே வந்து நடிக்க சொல்லுவோம், வேணாம் இந்த ஒரு வாட்டி பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கிட்ட ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு அம்மாவையும் அக்காவையும் அடிக்கிறதுக்கே போயிடுறா. மறுபடியும் என்ன இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த செய்ய சொல்லாதீங்க, என்னால் முடியவே முடியாது. எங்க அப்பாவை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒரே ஒரு வாட்டி பண்ணேன். இதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அம்மாக்காரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, உங்க அப்பாவை குற்றவாளியா காப்பாத்தாம உங்க அப்பா நிரபராதின்றதுக்கே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீ இதை பண்ண அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ரூஃபை நான் உங்ககிட்ட தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பான்னு ஒன்னதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே பேசாம ஆஃப் ஆயிடுவா இல்லையா. உடனே அவளோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு நடிக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்துடுறா. என்னம்மா இப்போ வந்துட்டு உன்னால பண்ண முடியுமா, ரிலாக்ஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கும் போது தலையை மட்டும் ஆட்டுற. மறுபடியும் இப்போ சைலண்ட் மோடுக்கு ஆயிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறான். வந்த வேலையை டக்குன்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்த உடனே அவளோட வேலையை பார்த்து எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்த, இப்போ இதுக்கு மறுபடியும் பேசாமே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக இருப்பா, நீங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இல்லை, அவளால் பேச முடியாது, தலையை கூட அசைக்காமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. என் பொண்ணு தான் வேல்யூ எல்லாம் போட்டு கொடுத்துட்டா இல்லையா, நீங்கள் போயிட்டு அது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அம்மா எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஹீரோ உடனே கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறான். நான் உன்னை என் பொண்டாட்டி எங்கேயும் விட்டுட்டு போகிறதுக்காக வரல, நான் வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். மரியாதையே என் கூட வா, டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிடுறான். இன்னைக்கு ஒரு நாள் என் பொண்ணு என் கூட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி கேட்டாலுமே வந்துட்டு யாரும் அங்கே ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன் ரெண்டாவது புருஷன் என்ன சொல்கிறேன்னா, ஏமா 25 வருஷமா அவன் கூடியே தான் இருந்தா, இப்போ அவங்க புருஷன் வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சு, அவள் போட்டோம் கம்முனு அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோவோட மேனேஜரும் பேசிக்கிறாங்க. சார் இதில் ஏதோ குழப்பம் இருக்குது, கன்ஃபார்மாக இவங்க 2 பேர் தான் ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்களோன்னு தோணுது அப்படின்னும் போது ஹீரோ அவள் எவ்வளோ தொலைவு தான் போகிறா அப்படின்றத நானும் பார்க்கணும், ஏன்னா என்ன தைரியம் இருந்தால் என்னையை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வர்றதுக்குள்ளேயே வேகமாக போயிட்டு அக்கா காரிக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அவள் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறா. ஏன்னா அவள் இங்கே வரணும் இல்லையா. இவனும் நீ எவ்வளோ தான் நடிக்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். கொஞ்ச நேரத்துல என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவளோட காலில் அடிபட்டு இருந்தது இல்லையா, அந்த அடிக்கு வந்துட்டு இவன் வட்டு காலை இழுத்து வச்சு மருந்து போட ஆரம்பிச்சிடுறான். அவ இன்னமும் தூங்குற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் போய் என்ன பண்றான்னா போர்வையில முத்தம் கொடுத்துட்டு நீ ரிலாக்ஸா தூங்கு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பயப்படாத அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். ஒரு வழியாக நைட்டு வந்துட்டு அக்கா காரி அங்கே வந்துடுறா. வந்த உடனே என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி 2 வாட்டி நான் அவனை ஏமாற்றிட்டேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்த கண்டினியூ பண்ணாத, இதுக்கு மேலே என்னால் பண்ணவே முடியாது, இதுக்கு மேலே நீ பண்ணணும் அப்படின்னு என்னை யூஸ் பண்ண நினச்சேன்னா நான் கண்டிப்பாக அவன்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. இதில் உச்சக்கட்ட காமெடி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சு இவங்களை கண்காணிச்சுட்டான். இப்போ கன்ஃபார்மாக அவன் கண் எதிர்க்கே பார்த்துட்டான் 2 பேர் இருக்கிறத. வீட்டுக்கு வந்தவன் நேர ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஓடி வந்து ஹீரோ மடியில் உட்காந்துக்கிறா. டார்லிங் எனக்கு தூக்கமே வரல, நீங்க பக்கத்துல இல்லாம சீக்கிரம் வாங்க நம்ம 2 பேரும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்றா. மரியாதையை தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு தள்ளுறான். ஐயோ எதுக்காக என்ன இப்படி கீழே தள்ளின அப்படின்னு சொல்லி கத்தும் போது, ஆமா என் பாட்டி அசிங்கப்படுத்தினேன், உங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஏன் கூடியே வரமாட்டேன்னு சொன்னேன், நான் உன்னை கம்பல் பண்ணி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தேன், இந்த தைரியத்துல நீ வந்து என் மடியில உட்கார்ற அப்படின்னு கத்துறான். அவளும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. உடனே மேனேஜருக்கு கால் பண்ணி இதை பாரு ஏதாவது பிளான் பண்ணணும், பெருசா இவளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பண்ணணும், இவ என்னை ஏமாத்திட்டு இருக்குது இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டெப் மதர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட பொண்ணு தான் இவ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கா. இவளோட பேர் வந்து பிங்கி. ஹீரோயினோட அப்பா இவளை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் ஃபாதர் தான், இருந்தாலுமே வந்து அவர் இவங்க 2 பேருக்கும் எந்த வித்தியாசமே காட்டாம ரொம்ப நல்லபடியா வளர்த்து இருந்திருக்காரு போல. அதனால அவளாலையும் அவரை மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியல, எப்படியாவது அப்பாவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. நீ கவலையே படாத, என்ன ஆனாலும் சரி நான் அப்பாவை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாக்குறுதி கொடுக்குறா. இங்க வேணும் அதே நேரத்துக்கு எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ட்ரையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. மரியாதையை மூடிக்கிட்டு இங்கேயே பாடுடி, நான்
நான் கெஸ்ட் ரூம்ல படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா எழுந்து போயிடுறான். ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்காக ஒரு பெஸ்டான லாயரை தேடிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு கில்லோட பேர் தான் வருது. கில்லா யாரு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் தெரிய வருது இவளுக்கு. ஆமா கரெக்ட், ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இல்லையா. நமக்காக இவன் கேஸை வந்து வாதாடினா அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ணிடுவான். ஆனா என்னால போக முடியாது, இங்கே அனுப்பி இவன் கிட்ட பேச சொல்லணும், நம்ம அப்பாவோட கேஸை எடுத்துக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றா. மறுபடியும் வேன் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றா. இப்ப எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்கும் போது, இன்னும் 2 நாள்ல வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது, அந்த எக்ஸிபிஷன்ல நீ தான் எனக்கு பதில் கலந்துக்கணும், வேற வழியில ஹீரோ ஏதோ பிளான் பண்றான், என்ன வந்துட்டு எல்லாரும் எதிர்க்கையும் வந்து மாட்டி விட்டுருவானு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சான்ஸே இல்லை, நீ கனவு கண்டா கூட நான் அந்த விஷயத்த மறுபடியும் பண்ண மாட்டேன், நீ தான் பைத்தியம் பிடிச்சி அலையிற, நான் பைத்தியம் கிடையாது, என்னால அவனை ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேர்லயே கிளம்பி வந்துட்டா ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றதுக்காக. இது பாரு, நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்கு, அதனால வேலை டைம்ல எதுவுமே பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறா. இருந்தாலுமே கடைசியா அவங்க அப்பா பேரை சொல்லி தான் வந்து ஹீரோயினை சம்மதிக்க வைக்கிறா. ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த ப்ரூஃபை தரவே இல்லை அம்மாவும் பொண்ணும். வீட்டுல இருந்து வரும்போது வேன் தான் ஹீரோ கூட வரா. ஆனா ஆல்ரெடி வந்து ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துட்டா. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நான் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரையில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துக்கு போறா. ஏன்னா ஹீரோயின் இங்க வர வச்சிருக்கா இல்லையா, சோ ஹீரோயினை பாக்குறதுக்காக போறா. ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொல்றா. இவளுமே வந்து ரெடி ஆகுறா. நானும் உங்க கூட தான் வர போறேன், உன்னோட அசிஸ்டண்டா, இனிமே வந்து என்னோட பேர் வந்து லிண்டா, நான் வந்து உன்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம நான் இப்பதான் இது எல்லாமே கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஹீரோயின் கூடியே இருந்தாதான் அவ என்னென்னலாம் பண்றா, என்னென்னலாம் பேசுறா அப்படின்றது இவளுக்கும் தெரியும் இல்லையா. அதுக்காக ஒரு மாஸ்கையும் எடுத்து மாட்டிக்கிறா. ஹீரோயின் கூடிய தான் அக்கா காரியம் வரா. வந்த உடனே வந்துட்டு ஹீரோ கிட்ட நான் லிண்டா, நான் இவங்க கிட்ட கத்துக்கிறேன், இவங்களோட அசிஸ்டண்டா அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கு ஓரளவு வந்து கெஸ் பண்ணிடுறான், இவ வந்துட்டு கண்டிப்பா வேனா தான் இருக்கும் அப்படின்னு. இந்த வாட்டி பார்த்தா இங்க வந்து ஜுவல்லரியாவே இருக்கு, அதுல வந்துட்டு இருக்க ஸ்டோன்ஸுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ போட சொல்லியிருக்கான் ஹீரோ. ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு எல்லாமே தெரியும் இல்லையா, அவ வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் மேனேஜரும் வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே எதையாவது சொல்லிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆனாதான் ஆள் மாற முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டைப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதை பத்திலாம் ஹீரோ எதுவும் கவலைப்படல. டக்குன்னு என்ன பண்றேன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு நடுவில் ஏத்துட்டு போய் நிக்க வச்சிடறான். ஐயோ என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் என்ன பண்றான்னா, இது வரைக்கும் நம்ம 2 பேரும் டான்ஸே பண்ணல இல்லையா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டான்ஸ் பண்ண கூப்பிடுறான். ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, அப்பனா அந்த அளவுக்கு இவனுக்கு வேனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சுக்கிறா. ஆனா ஹீரோக்கு பிடிச்சது வேன் கிடையாது, லீலி. நம்ம ஹீரோயினை தான் ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. அக்காக்காரி சும்மா இருப்பாளா, என்னை பார்த்தாலே அலறி அடிச்சுன்னு ஓடுறான், இவ கிட்ட மட்டும் இழுச்சு பாட்டா பாடின்னு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு வேணுமே தெரியாம ஊத்துற மாதிரி தண்ணி பூராவும் ஹீரோயின் மேல ஊத்திடுறா. ஐயோ சாரி மேடம், கால் தடுக்கி தண்ணியை மேலே ஊற்றிட்டேன், நீங்கள் வாங்கல, உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ பிளான் பண்ணிட்டியாடி அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விடுறான். தனியா ஹீரோயினை ரூம் கூட்டிட்டு வந்துட்டு இவன் மேல பயங்கரமா கோவப்படுறா. ஹீரோயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, நீ தாண்டி என் புருஷனை மயக்கிட்ட ஒரு நாளுக்கு அப்படின்னு சொன்னா, நீ என்னன்னா தினமும் வந்து என் புருஷனை மயக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. நான் எதுக்காக உன் புருஷனை மயக்கணும், உன்னால முடிஞ்சா அதெல்லாம் நீயே பண்ண வேண்டியது தானே, அதெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு நீ தான் வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்த. நான் கடைசியா கூட சொன்னேன் என்னால முடியவே முடியாதுன்னு உன்கிட்ட கெஞ்சி கேட்டேன், ஆனா நீ தான் ஒத்துக்கல. அப்பா பேரை சொல்லி பிளாக்மெயில் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே நீதான், இதுக்கப்புறமா என்னால வர முடியாதுன்னும் போது இவளுக்கு இவளோட தப்பை ஏத்துக்கவே முடியல. வாயை மூடிடியா அப்படின்னு சொல்லி கத்துறா. யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ தான். ட்ரெஸ்ஸே நீ கொண்டு வரலையே, நீ என்ன பண்ணுவ ட்ரெஸ் மாத்தத்துக்கு, கதவை தர நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே வேகமா வேன் போய் ஒளிஞ்சுக்கிறா. உள்ள வந்த உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றேன்னா, நான் ட்ரெஸ் மாத்தணும், நீ வெளில போ அப்படின்னு சொல்றா. என்னவோ பக்கத்து வீட்டுக்காரன் ரூம்குள்ள வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உன் புருஷன், என்கிட்ட எதுக்காக நீ வந்துட்டு இந்த அளவுக்கு வைக்கப்படுற, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஐயோ போச்சுடா, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ என்ன பண்றான்னா, வேனை இவன் தொடவே இல்லை அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, நான் வந்துட்டு உன்னை இது வரைக்கும் தொடவே இல்லை,
வெட்டிங் நைட் அன்னைக்கு தான் வந்துட்டு நான் உன்னை கிஸ் பண்ணேன் இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்பனா இவன் வந்துட்டு அவளை ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு தோணுது. ட்ரெஸ் மாத்திட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்களா. இதை எல்லாத்தையும் பார்த்த வேன்வேனுக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கங்க, வயிறு எரிஞ்சு சாவுறா. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நல்ல வயிறு வெடிச்சு செத்து போயிடுறீ அப்படியே அங்க ஓரத்துல நின்று அப்படின்ற மாதிரி லுக்கு விட்டுட்டு போறா. அதே நேரத்துக்கு இங்க நம்ம பிங்கியை காட்டுறாங்க. கில்ல பாக்குறதுக்காக பிங்கி வந்திருக்கா. வந்து அந்த கேஸை பத்தின விஷயத்த எல்லாத்தையும் கில் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. ஆக்சுவலா அவரோட உண்மையான பொண்ணு தானே வந்திருக்கணும், நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே இவ காண்டாயிரா. ஏக்கா ரொம்ப அழகா இருப்பா, நீங்க வந்துட்டு அவளை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்றது, அதனால தான் நான் வந்திருக்கேன், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னும் போது இவன் சிரிக்கவே ஆரம்பிச்சிடறான். ஏமா பாக்குற பொண்ணெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி எதை வச்சு நீ என்ன யோசித்த அப்படின்னு கேட்கறான். வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ குளிக்க போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ள அக்காவும் தங்கச்சியும் இடம் மாறிட்டாங்க. இப்ப இங்க இருக்கிறது வேன். இவளை பார்த்த உடனே ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அதுதான் வாய் வச்சுட்டு லோடன்னு பேசிக்கிட்டே இருக்கா இல்லையா. ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க நம்ம 2 பேரும் தூங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. டயர்டா இருக்குல்ல, கண்டிப்பா நீ தூங்கிதான் ஆகணும், போய் தூங்கு, நான் கெஸ்ட் ரூம்ல தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இது வேன். இவ விடுற மாதிரி இல்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா. இது பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு நீங்க என் கூட தான் தூங்கணும் அப்படின்னும் போது அதெல்லாம் இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டு லிண்டா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னது லிண்டாவா, அவளை பத்தி ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறா. இல்ல அவளை வந்துட்டு என்னோட கம்பெனிக்கு வேலைக்கு ஆளா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது அவள் உன்கிட்ட தானே கற்றுக்கிட்டு இருக்கா, அசிஸ்டண்ட்டாக இருக்கா. அவளை வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னோட கம்பெனி டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் வேணாம், அவள் எனக்கே அசிஸ்டன்ட் தான், அவளுக்கு பெருசாக எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. இல்லை அவளுக்கு பெருசாக தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, சம்பளத்தை கம்மியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்போ வரைக்கும் ஹீரோயினோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு அந்த ப்ரூஃபை கொடுக்காம இன்னமும் ஏமாத்தியே ஹீரோயினை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு லிண்டாவோட மாஸ்கை போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவ வாய மூடாம பேசிக்கிட்டு இருக்கிறதுலயே ஹீரோ வந்து பயங்கரமா இரிட்டேட் ஆயிடுவான் போல, செம்ம கடுப்பு ஆகுறான். அப்ப ஹீரோ சடனா நின்ன உடனே ஹீரோயின் போயிட்டு நேர ஹீரோவை இடிச்சிடுறா. உடனே லிண்டாவை பார்த்து என்னம்மா எல்லாம் ஓகேயா, எல்லாத்துக்கும் நீ ரெடி ஆயிட்டியா, இன்டர்வியூ வைக்கவா இல்லை ஸ்ட்ரெயிட்டா வேலைக்கு எடுத்துருவா உன்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் தான் பேச முடியாது இல்லையா. உடனே இவ டைப் பண்ணி காட்டுறா, எனக்கு இந்த வேலை செய்யறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாரு உனக்கும் சரி உன்னோட சீனியருக்கும் சரி 2 பேருக்கும் வேலைன்னு வந்த வெள்ளைக்கார மாதிரி பேசவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்படியா சமாளிக்கிறா. அப்படிதான் எதனா சொல்லிட்டாங்க இந்த ஓடிடு அப்படின்னு சைகை காமிச்சுக்கிட்டே இருக்கா வேன். ஹீரோ இன்னும் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிடுறான். நீ எங்கேயும் போகக்கூடாது, கம்பல்சரி இங்கே தான் வேலை செய்யணும், போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பாரு, உனக்கு எந்த ட்ரெஸ்க்கு பிடிக்குதோ அங்க போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றான். மேனேஜரும் ஹீரோயின் அங்க இருந்து போன உடனே இவ வந்துட்டு டார்லிங் இப்பயாவது எனக்கு ஒரே ஒரு உண்மை கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா மேன்மேன் கிட்ட வந்து சொல்றா, இதை பாரு அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சோன்னு எனக்கு தோணுது, கொஞ்சம் உஷாரா இரு, இதுக்கு மேல இந்த ஆள் மாறாட்டத்தை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னும் போது இதெல்லாம் எனக்கு தெரியும், அவனுக்கு சந்தேகம்லாம் வரல, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய், அப்பதான் உன் அப்பாவை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் இங்க இதை பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட மேனேஜர் வந்து சார் உங்க ஒய்ஃபை பத்தின சில விஷயம் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுறான். அந்த வீடியோ பார்த்தா இவ தான் நிறைய பேர் கூட இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே சொன்னா இல்லையா, அதுல எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். சார் உங்கள் ஒய்ஃபு தான் வந்துட்டு எந்த நேரமும் பார்ட்டி அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு இந்த வீடியோலாம் பார்த்து செம்ம காண்டாயிடுது. என்னை எந்த அளவுக்கு குடும்பமாக சேர்த்து ஏமாத்தினா அப்படின்னு நினச்சிட்டாங்கல்ல, இதுக்கு மேலேயும் இவங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். வேனுக்கே வந்துட்டு கொஞ்சம் டவுட் வந்துடுது. என்ன அப்படின்னா ஒரு வேளை உண்மையாகவே ஹீரோக்கு டவுட் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுறேன்னா ஹீரோவுக்கு எடுத்துகிட்டு போகிற காஃபியில் வந்துட்டு அவள் ஏதோ ஒரு ட்ரக்கு கலந்துடுறா. ஹீரோ அந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே உட்கார முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா எல்லா உண்மையும் இவன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கிறா. அவள் எப்படியும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக டைப் பண்ணி தானே காட்டணும், இவனுக்கு வந்துட்டு அந்த ட்ரக்கோட போது ஏறிக்கிட்டே இருக்கு, இதுக்கு மேலேயும் நீ என்கிட்ட என்னதான் சொல்ல விரும்புற அப்படின்னு சொல்லி அவள் போட்டுட்டு இருந்த மாஸ்கை கிழிச்சு இவனே எடுத்துடுறான். நீ எனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு இப்பதான் வருத்தப்படுறியா, இப்பதான் வேதனைப்படுறியா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அவன் தான் போதையில இருக்கான் இல்லையா. பிடிச்ச ஒரு தள்ளிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போதான் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லு, கல்யாணம் அன்னைக்கு நைட்டு என் கூட இருந்தது யாரு, அது நீயா இல்லை அவளா,
அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் முன்னாடி இந்த சிட்டியில் நான் உன்னை பார்த்தேன், அது நீயா இல்லையா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ஹீரோயினுக்கு தோணுது, அப்போ ஒரு வேளை இவன் நம்மளை லவ் பண்ணுறதுனால தான் வேனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அப்படின்னு தோணுது. நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது நீ தானோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஹேர்ஷை எடுத்து அவன் மண்டையிலேயே ஒன்று வைக்கிற. ஹீரோக்கு தலையில் ரத்தமே மயங்கி விழுந்துடுறான். அவசரமாக ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியில் வர அதை வேன் பார்த்துறா. அடி பாவி, மாஸ்க் போடாமல் அப்போ அவன் ரூம்லேருந்து நீ வர அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதானே அப்படின்னு யோசிக்கிறா. வேகமா உள்ள போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்தா ஹீரோ போதையில படுத்து உருண்டுகிட்டு இருக்கான். உடனே இவ நான் தான் லீலி அப்படின்னு சொல்லி வேகமா சட்டை பட்டனை கட்டிட்டு இருக்கா. ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மேனேஜர் வேகமா உள்ள ஓடி வரானா. டேய் மரியாதையா வெளில போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அவன் என்ன நடந்தாலும் சரி என்னோட முதலாளியை நான் காப்பாத்தியே அவன், மரியாதை நீங்க வெளில போங்க மேடம், இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் டாக்டரை வர வச்சு ஹீரோக்கு ஊசியெல்லாம் போட்டு அவனுக்கு மண்டையில் அடிபட்டதுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துடுறான். ஹீரோயின் எங்கே போனா அப்படின்னு கேட்கும் போது தெரியல, இவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க, லிண்டாவை காணோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் டாக்ஸியில் ஏறுறா. டாக்ஸியில் ஏறின உடனே அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினை அவங்க அங்கிளே, அதாவது சொந்த சித்தப்பங்காரனே கிட்னாப் பண்ணிடுறான். ஹீரோவை பார்க்கறதுக்காக கில் அந்த இடத்துக்கு வராரு. கொஞ்ச நேரத்துல மேனேஜர் ஓடி சார் இப்போதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோயினை பற்றி விசாரித்தேன், அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவளால கேட்க முடியாது இல்லையா, அப்படியே முறைச்சா மாதிரி பாக்குறா. எனக்கு நல்லாவே புரியுது எதுக்காகடா இதை மாதிரி பண்ண அப்படின்னு தானே கேட்ட. உங்க அப்பா வெளியில இருக்க வரைக்கும் உங்க அப்பாவை ஏமாத்தி பணம் சம்பாரிச்சேன், அதுக்காக அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், உன்னை வித்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அட பாவி பண்ணதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு டென்ஷன் ஆகுறா. ஆமா உண்மைதான், உங்க அப்பாவை நான் தான் ஜெயிலுக்கு அனுப்புனேன், ஏன் தப்பெல்லாம் தான் அவர் மேல விழுந்துடுச்சு, அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன், இருந்தாலும் ஆனா என்கிட்ட காசு இல்லை உங்க அப்பா இல்லாததுனால, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இவளால ஒண்ணுமே பண்ண முடியல, கத்த கூட முடியல, திட்ட கூட முடியல. இவன் ஆளெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டான் போல. அந்த ஆளுமே ஹீரோயினை வாங்குறதுக்காக வந்துட்டான். இதை பாரு இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் மொத்த காசு கொடுத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக. ஆனா அவங்களையே இவங்க பிடிச்சிடுறாங்க. இதை பாரு நீயாவே ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்லை அப்படின்னா உங்க அம்மா, அதாவது உங்க சித்திக்காரி இருக்கா இல்லையா, வயசான காலத்துல பாவம் உன் கண் எதிர்க்கியே ஏன் ஆளுங்களை விட்டு அவளை ரேப் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேணவே வேணாமா, என் உயிரே போனாலும் சரி நீ இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு ஒத்துக்காத, அவன் என்ன பண்ணாலும் சரி நீ இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீயா எனக்கு ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா கூட நான் ஃபர்ஸ்ட் அவங்கள விட்டுடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கதையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே வழி தெரியல. சரி அவனுக்கு கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். எட்டி வரும் அதை விடுறான். அவனை ஹீரோவும் அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கான். கிஸ் கேட்டான் இல்லையா, அவனை சும்மாவா விடுவான், ஹீரோ போட்டு மிதின்னு மிதிக்கிறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள் மேலேயே கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட உண்மையான அம்மா கூட ஹீரோயினுக்காக எதுவுமே பண்ணல. ஆனா இவங்க பாருங்க, ஹீரோயினை காப்பாத்தணுன்றதுக்காக அவங்க எதையும் பண்றதுக்கு துணிஞ்சிட்டாங்க. இது யாருமா உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இப்பதான் கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஆமான்னு சொல்றான். அவங்க குழப்பமாய் உள்ளே போயிடுறாங்க. எனக்கு நீ இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம நீ நடந்துக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு, வெளியில வா உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வேகமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அடே விடுறா அப்படின்னு பிடிச்ச ஒரு தள்ளுறா. மறுபடியும் ஹீரோவை அடிக்கலான்னு போறாளா, உடனே கையை பிடிச்சுக்கிறான். அடி பாவி என் மண்டையை உடைச்சிட்டு வந்த, அப்பவும் உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு உடனே உன்னை காப்பாத்தணும்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடோடி வந்த, இப்பயும் நீ என்ன அடிக்கதான் பாக்குற இல்லையா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா சித்தப்பங்காரன் இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவங்க அப்பா மேல பழிய போட்டுட்டான் இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கண்டிப்பா உங்க அப்பாவை நான் வெளியில எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. உண்மையாவே எங்க அப்பா அதுக்கப்புறம் வெளியில வந்துருவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. கண்டிப்பா உங்க அப்பா வெளில வந்துருவாரு அப்படின்னு சொல்றான்.
இப்போவாவது என்ன அடிக்காம இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கேஸ் பண்றான். அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா வேன் வீட்டுக்கு வந்துட்டு நோட்டீஸ் போயிடுது. அதாவது வந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல ஹீரோ வந்து சைன் பண்ணிட்டான். வேணும் சைன் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுத்த எல்லா வரதட்சணை பறிஞ்சு நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அவன் ஸ்டெஃபாதர் தான் இருக்கான். அவன் அதை கேட்டு உடனே அதிர்ச்சியில் நெஞ்ச பிடிச்சிக்குவான் போல. அடியே என்ன தாண்டி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் டென்ஷன் ஆகுறான். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் மாறி மாறி கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் கடுப்பாயி அம்மா கறியை போட்டு அடின்னு அடி பொழுந்து எடுத்துடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தா வேன் வந்து இவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கா. வந்த உடனேயே வந்தவ காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்குங்க, என்னால் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு வாழவே முடியாது, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் உண்மையாக இருப்பேன் அப்படி இப்படின்னு கதறா. நான் கொஞ்சமாச்சும் உன் மேலே பாவம் பார்க்கறதுனால தான் உன்னோட வீடியோவை வச்சு நான் டிவோர்ஸ் வாங்காமல் நானே மியூச்சுவலாக உனக்கு டிவோர்ஸ் தரேன். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ பிரச்சனை தான் கொடுப்ப அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை வச்சு டிவோர்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து தங்கச்சிக்காரி உள்ளே தூங்கிட்டு இருக்கதை பார்க்குறா. இவளுக்கு அப்படியே செம்ம கடுப்பாயிட்டு அவளை அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிடுறா. என்னை ஒரேடியாக ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வேனை வெறுப்பேற்றுற மாதிரி ஹீரோயின் இறங்கி வந்து அவள் எதிர்க்கையே ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அவ்வளோதான், அவள் கத்தி கதறே கண்ணா அப்படின்னா அசிங்கமாக 2 பேரையும் திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிக்கிட்டு இந்த பொம்பளை இழுத்து வெளில தள்ளிட்டு கேட்டை இழுத்து மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எங்க உள்ள ஹீரோயினை கூட்டிட்டு வந்த ஹீரோ அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ரொம்ப நாளா உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டுக்காக டின்னர் டேட்டுக்காக வெளியில வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோவோட தங்கச்சி வரா. அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீ பாட்டு இஷ்டத்துக்கும் ஆளை மாத்திக்கிட்டே இருக்க முடியாது, நம்ம குடும்பம் ஒரு மரியாதையான குடும்பம், அதனால அதுக்கான தகுதியெல்லாம் இவளுக்கு இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னும் போது உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டி விட்டுறான். அவன் என்ன சொல்றானா, நான் சொன்னதானே இதெல்லாம் சொல்லுவேன், அப்ப வீட்டுல சொல்ல வேண்டியவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கு இருக்கிற எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோயின் மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கா, இன்னும் வரல. என்னதான் இவங்கெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. நீ ஹீரோ கொஞ்சம் பதட்டமாவே இருக்கான். தங்கச்சிக்காரி நான் சொன்னேன் இல்லையா, அப்பயே நீ கேட்டிருக்கணும், இப்ப பாரு எவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்ப அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை ஏத்துக்கவே இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு அப்படியே செமையா ரெடியாகி வரா. வந்த உடனே வந்து அவ சைகையில தானே பேசுவா. அதை பார்த்த உடனே எல்லாரும் ஐயோ இந்த பொண்ணு பேச வேற பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாட்டிமாக்கு மட்டும் ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சிடுது. அவளை மாதிரியே இருந்தாலுமே இவ ரொம்ப பண்பா இருக்காளோ அப்படின்னு தோணுது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பழங்கால பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டுல இருந்ததெல்லாம். இது எல்லாமே வந்துட்டு என்ன மாதிரியான மெட்டல்ல இருக்குன்னு சொல்லு, கண்டுபிடி, அதுக்கப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொன்னது எல்லாமே கரெக்டு தானா, அவ சொன்னதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு வேற ஒருத்தர் வராரு. பார்த்தா ஹீரோயின் சொன்ன எல்லாமே வந்து கரெக்டா ரொம்ப மேட்ச் ஆகுது. ஐயோ அசிங்கப்படட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போறாளா. அதை பார்த்த ஹீரோயின் வந்து எங்க போற, நில்லு ஒரு நிமிஷம், மன்னிப்பாவது கேட்டுட்டு போ அப்படின்னு பின்னாடியே போறா. அந்த டைமுக்கு வேன் அந்த இடத்துக்கு வந்துடுறா. உன்னால தாண்டி என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை குத்துறதுக்கு போறாளா. அப்ப ஹீரோ குறுக்கால வந்துடுறான், ஹீரோவை குத்திடுறா. ஆனா கொஞ்ச நேரத்துலயே அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயின் கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதோட ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோக்கு சின்ன காயம்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேக வேகமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோ எதனாலப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்றாங்க, நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கா, அதுவும் ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே இதுக்கு மேல வந்துட்டு எந்த குடும்பத்திலும் ஏத்துக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ இதோடைய ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா, இந்த டிராமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒப்பீனியனை கமெண்ட்ல போடுங்க. நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு இந்த டிராமால ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மதர் தான். அவங்க வந்துட்டு ஸ்டெப் மதராக இருந்தாலுமே ஹீரோயினுக்காக எவ்வளவோ செய்யறதுக்காக துணிஞ்சிட்டாங்க. அது அவங்களோட ரோலும் சின்ன ரோல் தான். அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.